வருங்கால அரசு அதிகாரிகளாகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிசியில் 2026 குரூப் 4 ப்ரிப்பரேஷன் நியூ ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, எதனால் ஓல்டு ஆஸ்பிரண்ட்டுக்கு வெற்றிகள் தள்ளி போகுது, நியூ ஆஸ்பிரண்ட் என்ன செய்யணும், இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தக்கன நம்ம செயல்பட்டால் தான் கண்டிப்பாக சாத்தியமாக உங்களுக்கு வெற்றி சாத்தியமாகும். இல்லைன்னா வெற்றி சாத்தியமாகாது. ஏன்னு சொல்லணும்னா, நீங்கள் எது தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரிய வேண்டியது. ஓல்டு ஆஸ்பிரண்ட் உங்களோட தவறு என்ன அது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் சரியான புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும் ஒன்று. அதற்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி படிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில டாப்பிக்லாம் பெரிய டாப்பிக்காக இருக்கும். அந்த டாப்பிக்கு பார்த்தோன்னா நம்ம பார்த்தோன்னா அது நம்ம உறுதியாக அந்த டாப்பிக்கில் படித்தா போடவும் முடியும்னு இருக்கும். அதேமாதிரி டாபிக் படிச்சிடணும். சில டாபிக் படித்தா உறுதியாக பார்த்தோன்னா 50-50 இருக்கும். அது அதுக்கு அடுத்ததாக படிக்கணும். சில டாபிக் பார்த்தீங்கன்னா படித்தாலும் போட முடியாத டாபிக் இருக்கும். அதேமாதிரி டாப்பிக்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்கக்கூடாது, சரிங்களா? குரூப் 1 ப்ரிப்பரேஷனுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். குரூப் 4க்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். ஏன்னா பொதுத்தமிழ் 100 இருக்கனால நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் படிக்காமல் போனீங்கன்னா முடியாது. எப்படினாலும் பார்த்தீங்கன்னா 90 கிட்டே இந்த தடவை போடுவாங்க. எப்படியும் 85 போட்டால் தான் நம்ம பார்த்தோன்னா சேஃபாக இருக்க முடியும். அது தெரிஞ்சுக்கணும், வச்சுங்களா? போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, குவாலிஃபிகேஷன் நியூ ஆஸ்பிரண்ட்டுக்கு ஃபஸ்ட் சொல்கிறேன், ஓல்டு ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணணும்னு அடுத்து சொல்கிறேன், சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா இதுபடி பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸு அப்படி எல்லாத்தையும் கொடுப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படி படிக்கக்கூடாது, சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி படிக்கணும்னா, அது ஒரு டாபிக் ரிலேட்டட் இருக்குன்னு. இப்போ எஸ்டிஜி கோல் பற்றி கடைசியாக நடந்த 4 எக்ஸாம் கிட்ட பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்குது. அதோட ஃப்ரெண்டு நம்ம என்ன இதில் இருக்கோம், டாப்பரில் இருக்கோமா, ஃப்ரெண்ட் ரன்னரில் இருக்கோமா, இப்படின்னு அந்த ஒரு கொஸ்டின் கேட்காங்க. அடுத்தல எதில் நம்ம பார்த்தா டாப்பில் இருக்கோம், அது எத்தனை புள்ளிகளில் இருக்கும் அப்படின்னு குழப்பி கட்டி தான் இருக்காங்க. அப்போ பார்த்தா எஸ்டிஜினா அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். எந்த வருஷம் விட்டாங்க, யார் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுலலாம் இதில் இருக்கோம், ஃபஸ்ட்டில் இருக்கோம், அப்படி பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஒரு கொஸ்டின்லேயே இப்போ ஒரு 5 தகவல் 7 தகவல் தெரிஞ்சுக்கிறது சாலை சேர்ந்தது. அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா போஸ்டிங், குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி, இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கேன். இப்போ சேலரி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சேலரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், புக் லிஸ்ட்டு, செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னு அவங்க சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு சேலரி ஸ்லிப் பார்த்துடலாம், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு மேம்குள்ளது, சரிங்களா? அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, சரிங்களா? அதில் பார்த்தா ஃபஸ்ட் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா 28,008 கையில் கிடச்சிது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 31,515 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெபிட் ஆகும். கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அதெல்லாம் புடிமானம்லாம் போக டெடக்ஷன் 3,503, சரிங்களா? டெடக்ஷன் போக 28,000 கையில் கிடச்சிது. மாதம் சம்பளம் எந்த மாதம்னா மே மாதம் 2025, சரிங்களா? 2025 மே மாதம். இப்போ நம்மளுக்கு பே கமிஷனுக்கு அப்புறம் டபுள் ஒரு 50 கிட்ட ஓரளவு வந்துடும், சரிங்களா? நீங்கள் இந்த தடவை பாஸ் ஆகினீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு நல்ல சேலரிலாம் நிற்கும், சரிங்களா? சேலரி பார்த்துட்டோம், ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு, சரிங்களா? சேலரி முடிச்சாச்சு. அதுக்கு ஏஜ் லிமிட்லாம் உங்களுக்கு தெரியும். 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 60 ஏஜ் வரைக்கும் எழுதலாம். அதாவது ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்ற எல்லாருமே. 21 ஏஜ் பார்த்தா உங்களுக்கு விஓவுக்கு 21 ஏஜ் ஆகணும், சரிங்களா? மினிமம். அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பார்த்துலாம், சரிங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆரில் தான் நடக்கும், சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் டெஸ்ட்டாக இருக்கும். 100 கொஸ்டின். தமிழ் பார்த்தா 100 கொஸ்டின். சிம்பிளாக சொல்லணும், தமிழ் 100 கொஸ்டின். ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின். எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஸ்கூல் புக்கு 2019 அந்த 2021 அந்த 22 அப்போலாம் டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4லாம் ஸ்கூல் புக்கில் கொஸ்டின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கட்டியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஸ்கூல் புக்கில் ஒருத்தர் லைன்லாம் கேள்வி கட்டியிருந்தாங்க. இப்போ உள்ள நிலவரம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா? கடைசி 2 நடந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், போன வருஷம் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 4 கொஸ்டினும், அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 கொஸ்டினும் கண்டிப்பாக பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கணும், சரிங்களா? மென்டல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா 25, சரிங்களா? ஜிகே 75, இது 100. இந்த 100 மார்க் எப்படி தயாராகணும், இந்த 75ல் எப்படி தயாராகணும்னு நான் சொல்கிறேன். மேக்ஸ் கண்டிப்பாக எப்பொழுதும் நீங்கள் பார்த்தா டெய்லி ஒரு மணி நேரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மேக்ஸ் தான் உங்களுக்கு கீ ரோல் பண்ணும். ஏன்னா இங்கே ஜிகேல பார்த்தா நான் சொல்கிற சப்ஜெக்ட் மட்டும் நல்லா படிச்சுட்டு மீ சப்ஜெக்ட்லாம் பார்த்தா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ்ட்டு கூட படிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கேன் போதும். சும்மா பார்த்தா குரூப் 4 நீங்கள் நிறைய புக்காக போனீங்கன்னு வச்சுக்கேன் ஒப்பேராது. கரெக்டான பார்த்தா ஒரு குறிப்பிட்ட புக் வச்சுக்கணும். அதை திரும்ப படிக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் நம்ம பார்த்தா கூட தகவல் தேடி பார்த்துக்கணும். அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பரை பார்த்துக்கிட்டு மென்டல் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மேக்ஸ் நல்லா பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுமாதிரி தமிழ் பார்த்தா நான் சொல்ல 2 டாபிக் மட்டும் பெரிய டாபிக், மற்ற டாபிக் சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும், சரிங்களா? அதனால் மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும், சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தா 1.5 மார்க்கு 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ 300 மார்க் வரும், சரிங்களா? ஓஎம்ஆரில் தான் நடக்கும், சரிங்களா? இது அடுத்து பார்க்கணும்.
அடுத்து பாருங்கள், சேலரி பார்த்தாச்சு, எக்ஸாம் சரிங்களா, எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம 2 பார்த்துட்டு வச்சுங்களா, ஏஜ் லிமிட்டும் நம்ம குவாலிஃபிகேஷன் போஸ்டிங் லாஸ்ட்டில் காமிக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சிலபஸ் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். மெயினே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கல தயாராகலை, கண்டிப்பாக சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, 2, குரூப் 4 யாராக இருந்தாலும் சிலபஸ் வச்சுக்கணும். ஸ்கூல் புக்ஸு கையில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அவுட் சோர்ஸு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அவுட் சோர்ஸில் சிலபஸ் பேஸில் மட்டும் படித்தீங்கனாலும் காணாது. சில இது குரூப் 1க்குலாம் அப்படி இல்லை. எப்படின்னா சிலபஸ் பேஸ்லேயும் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லா டாபிக் படிக்க பார்க்கணும். அதுலேயும் வந்து நான் குறிப்பிட்ட புக் முடிச்சுன்னா அதை மட்டும் வாங்கிடுங்க, அதை மட்டும் படித்தாலே போகும். ப்ரீவியஸ் கொஸ்டின் 2020 25 வரைக்கும் ஃபைனல் கீயோட உள்ள பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா சால சிறந்ததாக இருக்கும். சரிங்களா, ஏன் ஃபைனல் கீனா சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த லாஸ்ட் ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீ வந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் மாற்றி வச்சுருந்தாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கரெக்ட் வந்துடும், ஏன்னா கொஸ்டின் தப்பாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினை போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த கொஸ்டின் ரிலேட்டட் தேவையில்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியான தகவலை எடுத்து படிச்சுக்கணும். சரிங்களா, அதனால் எந்த நீங்கள் எக்ஸாம் தயாரானாலும் சரி, அது அந்த சிலபஸ் ரிலேட்டடாக தான். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் அடைஞ்சி சிலபஸுக்கு தக்கனதான் அந்த கொஸ்டினோட ஃபார்மெட்டே இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப கீ. சரிங்களா, அதுக்கப்புறம் புக்ஸ் அது ரிலேட்டடாக நீங்கள் எங்கே கிடைச்சாலும் இப்போ ஒரு நம்ம தென்னிந்திய புரட்சி, இல்லைன்னா வந்து வேலுக் கழகம், இல்லை வந்து புலித்தேவர்களை பற்றிலாம் நீங்கள் படிக்கணும்னு வச்சுங்களேன், எந்த புக்கில் இருந்தாலும் அது தகவலை எடுத்து படிச்சுக்கணும். இப்படி தான் படிக்கணும். அந்த ஏரியா வந்து வெயிட்டேஜ் ஏரியாவா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். இதே ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அதுபோல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கீம்ஸு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் படிக்குது அதெல்லாம் வெப்சைட்டில் தான் இருக்கும். சரிங்களா, பாலிசி நோட்ஸ் இதெல்லாம் படிக்கணும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக் வந்து பார்த்தா 11th 12th கண்டிப்பாக வாங்கிடணும். பாலிட்டி புக்கு 11th 12th, ஹிஸ்ட்ரி 11th 12th, எத்திக்ஸ் 11th 12th வாங்கிடுங்க. ஜாகிரஃபி வந்து வேண்டாம் 11th 12th பிடிஎஃபில் பார்த்துக்கோங்க. 6 to 10th சோஷியல் சயின்ஸ் புக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதை வேர் டு ஸ்டடி பேஸில் ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதில் வேர் டு ஸ்டடியில் இல்லாதது வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் மட்டும் படிச்சுக்கணும். இதே போதும். ஏன்னா நீங்கள் சிலபஸ் பேஸில் வந்து பார்த்தா அவுட் சோர்ஸில் படிக்கிறதுனால. சரிங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக் உண்டு, ஓல்டு புக் உண்டு, 2004 எடிஷன் புக் உண்டு. ஆனால் அவ்வளோ படிக்குமான்னு கேட்டால் வேண்டாம். சிலபஸ் உள்ள மட்டும் படிச்சுக்கிட்டு சிலபஸ் பேஸில் வந்து பார்த்தா வெளியே படிச்சுக்கணும். சரிங்களா, அதுதான் சால சிறந்தது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும். ஸ்கூல் புக் சம்மு பார்க்கணும். அதுக்கப்புறம் நேரம் இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் புக் வந்து பார்த்தா ஆர்எஸ் அகர்வால் புக்கு அந்த ஒரு புக்கு மட்டும் திரும்ப போட்டு பாருங்கள். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணால் தான் சரியாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா, இப்போ நீங்கள் நம்மளுக்கு ஆனுவல் பிளானை விட்டு வந்து பார்த்தீங்களே விட்டு எத்தனை மாதம் ஆகிட்டு 3ஆம் தேதி 12வது மாதம் 2025 விட்டாங்க. சரிங்களா, ஓல்டு ஆஸ்பிரண்ட் நீங்கள் பாருங்கள் எத்தனை மாதம் ஆகிட்டுன்னு. 1வது மாதம், 2வது மாதம், 3ஆம் மாதம் 90, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 100 நாள். சரிங்களா, 100 நாள் ஆகிட்டு. சரிங்களா, ஆனுவல் பிளானை விட்டு எத்தனை 100 நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கீங்க பாருங்கள். அது படிக்கணும்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் படிச்சிக்க மாட்டேங்க. சரிங்களா, இந்த யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா இந்த லேடிஸு பாய்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நான் எப்படி படித்தேன், இதை வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்லாம் அந்த உருட்டுற வீடியோலாம் நம்ம பார்க்காதீங்க. அதுமாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய வீடியோ பார்க்காதீங்க. செல்லில் வந்து பார்த்தோன்னா மொபைலில் வந்து பார்த்தோன்னா மார்னிங் 1 மணி நேரம் எடுத்துக்கிடுங்க, ஈவினிங் 1 மணி நேரம் எடுத்துக்கிடுங்க, நைட்டு அந்த 1 மணி நேரம் மட்டும் தவிர மீதி எல்லாமே நீங்கள் புக்கு வச்சு படிக்கிறது தான் கவனம் செலுத்தணும் தவிர செல்லுலேயே தான் இருக்கீங்க. செல்லில் இருந்தீங்கன்னா முடியாது. சரிங்களா, அந்த நேரில் போய் படிக்கிறவங்க ஏன்னா அவங்க வந்து செல் எடுக்க முடியாது. அதனால் அவங்க நல்லா படிப்பாங்க கொஞ்சம். நீங்கள் நம்ம வந்து இதில் டைவெர்ட் ஆகும். ஏன்னா இந்த இப்போ என்னென்னா சோஷியல் மீடியா வந்து நம்ம டைவெர்ட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துது. அதாவது படிப்பு ரிலேட்டடாகவே நீங்கள் டைவெர்ட் ஆகுவீங்க. அன்வான்டாக சொல்லலை நான். என்ன யாராவது ஒரு வீடியோ போடுவாங்க, அதை போய் பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோ போடுவாங்க, அதை போய் பார்ப்போம். இப்படி வந்து டைவெர்ட் ஆகிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா, நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 6/10/2026 வரும். 20/12/2024 எக்ஸாம். சரிங்களா, 100 நாள் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் இது அனுப்பின வந்து இன்னும் நாட்கள் எத்தனை நாட்களுக்குன்னா இப்போ ஜனவரி மாதம் போயிட்டு பிப்ரவரி போயிட்டு மார்ச்சில் வந்து பார்த்தா 16, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 16, நாளைக்கு நீங்கள் வீடியோ பார்க்கல 17. சரிங்களா, 17. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எத்தனை வாரம் இருக்குன்னா 1லேருந்து எக்ஸாமுக்கு மொத்தமாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வாரம், 40வது வாரத்தில் எக்ஸாம். சரிங்களா, ஸோ 40 வாரத்தில் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும், இல்லைன்னா வேலைக்கு போக முடியாது. சும்மா வந்து பார்த்திங்கன்னா படித்தேன்னு பிறகு படித்தாலும் முடியாது. ஏன்னா காம்படிஷன் அப்படி இருக்குது. சரிங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும் இதான் சிலபஸ். சரிங்களா, இந்த சிலபஸில் எழுத்துலேருந்து 25 கேள்விகள், சொல்லகிறதுல ஒரு 15 கேள்வி வரும். சரிங்களா, இந்த சிலபஸ் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புதேன். ஆனால் இந்த சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே நான் ஒரு மாதிரி மெத்தடில் பிரிச்சிருப்பேன். இந்த இலக்கியம் தமிழ் தோணுனா ஸ்கூல் புக்கு மட்டும் படிங்க. அதுவுமே 10th நம்ம நியூ புக்கு ஃபஸ்ட்டு அடுத்த ஓல்டு புக்கு படிங்க. இந்த 2 மட்டுமே படிச்சிங்கனாலே போதும்.
அதுவும் சிலபஸில் உள்ள டாபிக் மட்டும் படிங்க, வேறு எதுவும் படிக்காண்டா அப்படியே வந்து பார்த்தா உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த சிலபஸில் உள்ள டாப்பிக்கே நம்ம எப்படி பிரிச்சிருப்போம்னா, ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா 100, சரிங்களா, 100 கேள்வி. இது உங்களுக்கு தெரியும். பொது அறிவியல் அதாவது சயின்ஸ் 5 கேள்வி, புவியியல் 5 கேள்விகள், இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 10 கேள்வி. சரிங்களா? இந்திய ஆட்சியல் பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின், இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிறுவனம் யூனிட் 9, அதாவது அப்போ வந்து யூனிட் 9 அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேள்வி. சரிங்களா? அதை தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு, சமூக அரசியல் இயக்கங்கள் இது ஒரு 20 கேள்விகள். அதில் மேக்ஸில் 25 கேள்வி, அதை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் 10 கேள்வி. சரிங்களா? இது 15 கேள்வி. ஆனால் இது கரெக்டாக அப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டால் இல்லை. ரீசனிங்கில் ஒரு 7 கேள்வி வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீதி இப்போ இங்கே 7 கேள்வி, 10 கேள்விக்கு 7 கேள்வி தான் வருது. சில நேரத்துக்கு 6 கேள்வி வருது, சில நேரத்துக்கு 8 வருது, சில நேரத்துக்கு 9 கூட வருது. அதனால் அப்படி எப்படினாலும் இருக்கும். சரிங்களா? இலக்கணம் வந்து பார்த்தா தமிழை பொறுத்தவரைக்கும் 100 கேள்வியில் இலக்கணத்தில் இந்த 25 கேள்வி, எழுத்துலையும் சொல்லிலையும், சொல்லகராதியில் மட்டுமே 15 கேள்வி. இந்த சொல்லகராதியில் தான் இந்த ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் தான் பெரிய டாப்பிக்கு. அந்த டாப்பிக்கை மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்காண்டி நீங்கள் டயத்தை ரொம்ப செலவிடாண்டா, மற்ற டாப்பிக்கில் நீங்கள் பார்த்தாலே போதும். சரிங்களா? எழுதும் திறன்லாம் 15 கேள்வி. சரிங்களா? இந்த எழுதும் திறனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாபிக் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை மட்டும் நல்லா படித்தா போதும். கலைச்சொல் பெரிய டாபிக் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதும். இப்போ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெத்தடுக்கு தக்க நான் பிரித்து வச்சுருப்பேன், அதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பொதுத்தமிழ் நம்ம எப்படி நல்ல மார்க் எடுக்கலாம்னு பார்க்கலாம். பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் 2000 லாஸ்ட் நடந்த எக்ஸாமோட குரூப் 2 கொஸ்டினும் குரூப் 4 கொஸ்டினும் நான் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அனாலிசிஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டாப்பிக்காக பிரித்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஒரு 6 டாப்பிக்காக பிரித்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதை எப்படி பிரித்து வச்சுருக்கோம்னா, சொல் பொருள் ரிலேட்டடாக இருக்க டாபிக் எல்லாம் ஒன்றா வரும். இது ஃபஸ்ட்டு நம்ம தான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இதேமாதிரி எல்லோரும் கொடுத்தாங்க. சரிங்களா? சொல் பொருள் ரிலேட்டடாக டாபிக் எல்லாமே இங்கே வருது. சரிங்களா? இந்த டாபிக் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரோமன் லெட்டர் இருக்கலாம், சீரியல் நம்பர் 1, இது மட்டும் தான் பெரிய டாப்பிக்கு. அதாவது கலைச்சொல் அயற்சொல் வரைக்கும். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல் பொருளில் 4 கொஸ்டின் இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் 3 கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழி 2 கொஸ்டின் இருந்தாங்க. இதில் ஒரு 2 கொஸ்டின் இருந்தாங்க. நான் இதை வந்து எப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கணும்னா, இந்த சொல் பொருள் டாபிக் இருக்குது தெரியுமா, இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க சொல் பொருளை மட்டும் படிக்கணும். சரிங்களா? அதை படிச்சிட்டிங்கனாலே ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸில் நான் கொடுக்கறத மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ரொம்ப படிக்கணும்னா மறந்துடும். சரிங்களா? அதுமாரி எதிர்ச்சொல் வந்து பார்த்தா நீங்கள் சொல் பொருள் நல்லா படித்தாலே அது ஆப்போசிட் எதிர்ச்சொல் போட்டலாம். இந்த ஒலி வேறுபாடு எப்படின்னா அதுக்கு நான் தனியாக ஒரு 120 பக்கம் கிட்ட தருவேன். அதை மட்டும் படித்தாலே போதும். அதில் தான் கூட இருபொருள் சொல் கூட கிடைத்தாங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தா இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்வேன். இந்த 4 கொஸ்டின் எத்தனை 2 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எப்படின்னு டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுதான் சொல்கிறோம். கலைச்சொல் அயற்சொல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டாபிக். இந்த இருக்கலாம் மரபு தமிழ் ஒலி வினை தொகை மரபு, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்மளுக்கு கான்செப்ட் டாபிக் தான். அதான் படிக்கணும் கொஞ்சம் கான்செப்ட்டு. சரிங்களா? பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கான்செப்ட் தான். இந்த ரோமன் லெட்டர் 3 ஃபுல்லுமே கான்செப்ட் தான். ஒருமை பன்மை எதிர்த்தல் தொடர் வகைகள் தன்வினை வேர்ச்சொல் வினைமுற்று வினைச்சு வினையாளர் பெயர் எல்லாம் கான்செப்ட் டாபிக் தான். அதில் இந்த இன எழுத்து சுற்றெழுத்து வினா எழுத்து இது பார்ட் 7ல் இருக்க இலக்கியம் தமிழஞ்சலுக்கு தொண்டு, இது எல்லாமே ஈஸியாக படிச்சு டாபிக், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணுது. இந்த ஆவணம் கோப்பு கடிதம் கொடுக்கப்பட்ட பற்றி இருக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்காமல் போய் எடுக்க வேண்டிய டாபிக். இந்த ரோமன் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் படிச்சதை வச்சு போட வேண்டிய டாபிக். ஏன்னா இதுவும் படிக்கவே வேண்டாம். அப்போ நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்னு பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இது குறுகிய காலத்தில் படிச்சிடலாம். இந்த ரோமன் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்குது பிரித்தல் சேர்த்தல் நிறுத்தல் குறியீடு வல்லின மிகு மிகு ஒற்றுப்பிழை எழுத்துப்பிழை ஒருமை பன்மை எழுதல் தொடர் வகைகள் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பட்ட வினை வேர்ச்சொல் வினைமுற்று வினைச்சு வினையாளர் பேர் இதெல்லாம் வந்து பார்த்தா கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா வேலை ஈஸியாக முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தா இந்த மரபு தமிழில் ஒலி வினை தொகை மரபு இது ஓரளவு லேசாக பார்த்து வச்சுக்கணும், புரிஞ்சு பார்த்து வச்சுக்கணும். மரபு தொடர் உமை தொடர் பொருள் பழமொழிகள் பொருள் பேச்சுவழக்கு எழுத்துக்களுக்கு உறுப்பை மரபு இது வந்து கான்செப்ட். ஆனால் படிக்கணும். சரிங்களா? படித்தா தான் போட முடியும். இந்த கலைச்சொல் அயற்சொல் சொல்லும் பொருள் இந்த 2 டாபிக் தான். இந்த 1 இந்த 2 டாபிக் தான் இருக்குல்லே பெரிய டாபிக். நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் ஃபஸ்ட்டு என்ன யூனிட் படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போது யூனிட் 6 வந்து பார்த்தோன்னா நீங்கள் நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் பாலிட்டி படிக்கணும், யூனிட் 10 எக்கனாமிக்ஸ் படிக்கணும். இந்த 3த்தையுமே எப்படி படிக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லுறேன். சரிங்களா? ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வந்து பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஹிஸ்ட்ரிலாம் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும். ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் லேசாக பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் அதுக்கு போட்டு டைம் எடுக்காண்டாம். அதுதான் சிறந்தது. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலே போதும். சரிங்களா? உங்களுக்கு ஐஎன்எம் இந்த 3 யூனிட்டும் நல்லா பாருங்கள். ஜியாகிரஃபி பொறுத்த 10th இது படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின்னா மனப்பாடம் அதை பண்ணக்கூடாது, அதை ரிலேட்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுவும் சொல்லுங்கள். சரிங்களா? சயின்ஸு ஸ்கூல் புக் போதும்.
மேக்ஸுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் சம்மு, ஸ்கூல் புக் சம்மு, அதில் ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக்கு இது நம்ம ஆர்எஸ் சர்வரில் பார்த்துக்கலாம். தமிழுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், இப்போதைக்கு லேசாக சொல்லியிருக்கேன். தமிழ் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் சரிங்களா. ஏன்னா நான் ஃபுல் அனாலிசிஸ் வச்சுருக்கேன், எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் எப்படின்னு எல்லாமே அனாலிசிஸோடு தான் நான் பேசுகிறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் 20 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா சிலபஸ் பார்க்கலாம், அந்த யூனிட் 6 எப்படி தயாராகலாம்னு இதாக்கலாம். இதான் யூனிட் 6ஓட சிலபஸ். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை டாப்பிக்காக பிரிப்பாங்கன்னா, தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு, சங்ககாலம் முதல் இக்கால வரலாறு தமிழ் இலக்கியம் சரிங்களா. தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வரைக்கும் 1, சங்ககாலம் முதல் இக்கால வரலாறு தமிழ் இலக்கியம் 2, திருக்குறள் அதுலேருந்து இந்த திருக்குறள் கோட்பாடுகள் வரைக்கும் 3, தமிழ் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கிளர்ச்சி, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தா இது ஒரு டாப்பிக்காக வரும். இதில் வந்து பார்த்தா எல்லாமே வரும். விடுதலை போராட்ட தமிழ்நாட்டின் பங்குனா அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம சுதேசி இயக்கத்தில் எதாவது செஞ்சுருக்கோமா, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வாஞ்சிநாதன் எல்லாருமே அதில் தான் வருவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தில் என்ன பண்ணோம், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் என்ன பண்ணோம், நீல் சத்தியாகிரக போராட்டம், தன்னிப்பு சத்தியாகிரகம், இப்படி என்னெல்லாம் செஞ்சோம்னா எல்லாமே வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாட்டோட இது எப்படி அது எல்லாமே வரும். அதான் விடுதலை போராட்ட இது தமிழ்நாட்டின் பங்கு. ஆங்கிலேய இருக்குது எதுனா தொடக்கால கிளர்ச்சி தான் இது. புலித்தேவர், கட்டபொம்மன் எல்லோரும் வருவாங்களோ அது. விடுதலை போராட்ட தமிழ்நாட்டு பெண்கள் பங்குன்னா அதில் வந்து பெண்களோட பங்கு வந்து ஒரு 6 பேர்கிட்ட இருக்காங்க. அந்த 6 பேர் தான் திரும்ப திரும்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவங்க தொடங்கின இதழ்கள், அந்த நூல்கள், சங்கம் எது வச்சுருந்தாங்க அது இதுன்னு அந்த ஒரு டேட்டாவாக தான் கேட்பாங்க. அதனால் அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறந்தது சரிங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் ஏன் படிக்கணும்னா எது தேவையில்லைன்னு தெரியும். அதுபோக அந்த ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ்னே போட போகிறேன் சரிங்களா. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆண்களோட பங்கும் நம்ம வந்து படிக்கணும். இப்போ சுப்பிரமணிய சிவா இவங்கெல்லாம் பற்றி படிக்க வேண்டியது இருக்குது சரிங்களா. தமிழ்நாட்டு பல்வேறு சமூக சீர்திருத்தவாதிகள் சரிங்களா. சீர்திருத்தவாதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய பேர் வருவாங்க. அது சீர்திருத்த இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அதையும் படிக்கணும் சரிங்களா. இப்போ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அதுமாரிலாம் நிறைய இருக்குது, அதையும் சேர்த்து படிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இதை படிக்கணும் சரிங்களா. இவ்வளோண்டு இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எந்தெந்த டாப்பிக்லாம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுற டாப்பிக்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். திருக்குறள் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ள திருக்குறள், நியூ புக்கு, ஓல்டு புக்கு, இந்த திருக்குறள் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் சரிங்களா. அது நடத்தி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் திருக்குறள், அந்த எந்த திருக்குறளோ அந்த திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்கோடு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில். அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தில் லேசாக ஓரளவு பார்க்க முடிச்சிங்கன்னா பார்த்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொடுத்துருக்காங்களா, மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வில் தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீது திருக்குறளின் தாக்கம், திருக்குறள் மாறாத விளிம்புகள், இதில் மட்டும்தான் கேட்டிருக்காங்களா இல்லை. 108 அதிகாரம், அறத்துப்பால் பொறுப்பால் 108 அதிகாரத்திலும் கேள்வி கேட்டது போக இன்பத்துப்பால் அதாவது காமத்துப்பாலிலும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தா இதுதான் நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. அதுபோக திருக்குறள் ஜென்ரலான கேள்வி வரும். புக்ஸ் எழுதுனது அந்த ஒரு திருக்குறள் சம்மந்தமாக புக்கு எழுதியிருப்பாங்க, அது மொழிபெயர்ப்புகள், திருக்குறள் மொழிபெயர்ப்பது யார் யார் மொழிபெயர்த்தா, அதாவது திருக்குறள் சம்மந்தமாக ஏதாவது தான் மேற்கோள்கள், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தமானது வரும், திருக்குறள் உரை சம்மந்தமானது வரும், இப்படி எல்லாத்தையும் சம்மந்தமானது வரும். திருக்குறள் பொருள் சம்மந்தமாக வரும். திருக்குறள் பொருள் சம்மந்தமான கேள்வி கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கும், மற்றதும் இருக்கும் சரிங்களா. இதுதான் திருக்குறளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கு நான் காமிக்க பாருங்கள். இது திருக்குறள் நியூ புக்கு சரிங்களா. அதாவது புக் பேக் ஆன்சர் எல்லாமே சேர்த்தே இருக்கும். 6 to 12 வரைக்கும் எல்லாமே இருக்கும். இது ஒரு வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 81 பேஜ் இருக்கும் சரிங்களா. 81 பேஜ் வந்து பார்த்தா நியூ புக்கு 12th வரைக்கும் இருக்கும். புக் பேக்கோடு இருக்கும். ஓல்டு புக்கும் வந்து பார்த்தா நான் வச்சுருக்கேன் 2004 எடிஷன் வரைக்கும் இன்க்ளூடிங் சரிங்களா. புக் பேக் ஆன்சரோடு வச்சுருக்கேன். மற்ற யாரும் வந்து பார்த்தா புக் பேக்கோடு வச்சுருக்க மாட்டாங்க. இது 177 பேஜ் வரும். இது 6th ஆரம்பிக்கி சரிங்களா. 6th ஆரம்பித்து அப்படி போய்கிட்டே இருக்கும். இது 10th ஓல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் கூட இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. புக் பேக்கோட ஆன்சர் வந்து படிக்கணும், அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறம் 2004 எடிஷன் புக்கு, அதில் உள்ள 6th 7th 8th 9th 10th அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 171 பேஜுக்கிட்ட 177 பேஜ் சரிங்களா வச்சுருப்பேன். இது பார்த்து போக நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ்ட்லேயும் உங்களுக்கு திருக்குறள் நடத்தி தரேன் சரிங்களா. அதனால் திருக்குறள் வந்து 10 கேள்வி வரும் சரிங்களா. அதாவது 200க்கு 10 கேள்வி நம்ம யூனிட் 6 பேஸ்லேயும் நம்ம பொது தமிழும் வரும். அதனால் வந்து திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாதீங்க, உங்களால் தான் அது ஒமிட் பண்ணிடும். ஸோ திருக்குறளோட பார்த்துட்டோம். இப்போ அது தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொழில் கண்டுபிடிக்கும், சங்காலம் முதல் இக்கால வரை தமிழ் இலக்கியம் சரிங்களா. தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொழில் கண்டுபிடிக்கும் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது படிச்சுக்கிட்டு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பாலிசி நோட்ஸில் நம்ம தொழில் துறை சம்மந்தமாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வெப்சைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் போதும். ஏன்னா அதில் ரொம்ப நீங்கள் போனீங்கன்னா பெரிய டாபிக் அது சரிங்களா. ஓரளவு மட்டும் பார்த்துக்கிட்டு அதை நம்ம வந்து அடுத்த இதுக்கு வந்துடணும். சங்க காலம் முதல் இக்கால வரையிலும் தமிழ் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ள
இலக்கியம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை படிச்சிங்கன்னா பெருசு பெருசாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தமிழ் படிக்கல படித்ததே போதும் சரிங்களா. ஏன்னா சில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியில் அந்த எக்ஸாமில் கூட கேட்டாங்க குறுந்தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமைகள் பயன்படுத்தப்பட்டதா இப்படி ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படித்தவங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக முடியாது. ஆனால் தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இதில் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்குன்னு ரொம்ப போனீங்கன்னா பெருசாக இருக்கும், போகக்கூடாது சரிங்களா. ஓரளவு லிமிட்டில் போயிடணும், அதுக்குன்னு போகக்கூடாது. இந்த சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எவ்வளோ நாளும் அவுட் சோர்ஸ் போய் படிச்சுக்கலாம். விடுதலை போராட்ட தமிழ்நாட்டின் பங்குலேருந்து இந்த சமூக இயக்கங்கள் வரைக்கும் நீங்கள் வெளியே போய் படிச்சுக்கலாம் சரிங்களா. எது வெளியே போய் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப போகுது டாப்பிக்கு ரொம்ப போகணும். இதுக்கு ஒரு நல்லா போய்க்கலாம். இந்த இதுக்கெலாம் மேலே ரொம்ப பேராதிங்க. வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். திருக்குறளுக்கு கொஞ்சம் ஓரளவு போய்க்கலாம், அவ்வளோதான் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் தமிழக வரலாறு பண்பாடு நவீன காலம், தமிழ் வரலாறு பண்பாடு தற்காலம், இது 4 எடிஷனாக முன்னாடியே ஒரு புக் வந்துச்சு. அது 4மே நான் முன்னாடியே வாங்கினேன், அதை யூஸ் பண்ண சரிங்களா, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ 2 எடிஷன் நீங்கள் எல்லாம் வச்சுட்டு சொல்கிறீங்களா இது படிக்கணும் அது படிக்கணும். அதுக்கு முன்னாடி 4 எடிஷனாக இருக்கும். அது வந்து பார்த்தா சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள அந்த 4 எடிஷன் புக்காக இருந்துச்சு சரிங்களா. அப்போவுமே திருக்குறள் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் படிக்கணும். எல்லா யூனிட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்கு போக ஸ்கூல் புக்கு வேக் டு ஸ்டேட் நான் உங்களுக்கு தாரேன் சரிங்களா. நான் வந்து பார்த்தா மொத்தமாக தான் லிஸ்ட்டு வச்சுருப்பேன். இந்த சிலபஸில் இப்போ இதுக்கு இந்த லெசன்லாம் தரமாட்டேன் சரிங்களா. விடுதலை போராட்ட தமிழ்நாட்டின் பங்குக்கு இந்த 3 லெசன் படிங்க, இந்த 5 லெசன் படிங்கன்னு சொல்ல மாட்டேன். அது யூனிட் 8 சம்மந்தமாக இருக்க லெசன் ஃபுல்லாக ஒன்றா நான் வந்து வரிசைப்படுத்தியிருப்பேன். அதை மட்டும் நீங்கள் படிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா தொழில் கண்டுபிடிப்புகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த இதை இப்படி நான் மொத்தமாக லெசன் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் குறிப்பிட்டு பாருங்க. தமிழ்நாடு பண்டைய நகரங்கள், தொடக்கல் தமிழ் சமூக பண்பாடு, பண்டைய காலத்தில் தமிழகத்தில் சமூக பண்பாடு, சங்க காலம், தென்னிந்திய சமுதாய உறவு, தென்னிந்திய பெண்களுக்கு பண்பாடு, பழங்கால தமிழகம், தமிழ் அகலவ இடங்கள், தமிழ் அரசு ஆட்சிகள், தென்னிந்திய அரசுகள், தென்னிந்திய இந்த பிற்கால சோழர்கள், பாண்டிகள் இதெல்லாம் சேர்த்து படிக்கணும். இப்படி தான் மொத்தமாக கொடுத்துருவேன் சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை படிச்சுக்கணும். சும்மா வந்து பார்த்தா ஒரு சிலபஸில் ஒரு 2 லெசன்லாம் கிடையாது. அப்படி மொத்தமாக நம்ம படிச்சிடணும். அது இந்த தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம்னா இது ஃபுல்லுமே வந்து பார்த்தா நம்மளுக்கு தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் பங்கு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த டாபிக் வருது சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அதில் எல்லாத்தையும் கவர் ஆகும். ஸோ நம்ம இது மொத்தமாக படிச்சுக்கிட்டோம்னா தான் இது. அப்போ தான் இந்த மொத்தமாக லெசன் படிக்கல தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு கோர்வை கிடைக்கும். அதுக்காண்டி தான் சரிங்களா. இது தமிழ்நாடு சம்மந்தமாக லெசன் ஃபுல்லுமே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன் சரிங்களா. இது நான் உங்களுக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக் டு ஸ்டடி தாரேன் சரிங்களா. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இதுதான். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் எப்படி படிக்கணும்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இந்த 2 புக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி பழைய புக்கு 4 புக்கு இருந்தது. அந்த 4 புக்கில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு, அதே 4 புக்கு தான், வேறு எதுவுமே அப்டேட் கிடையாது. அந்த தற்காலத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒரு சார், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. பழைய 4 புக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 புக்கு, ஏன்னா சங்க காலமும் இடைக்காலமும் வந்து பார்த்தா அவ்வளோவா கொஸ்டின் கேட்கலனால அந்த 2 புக்கும் அப்டேட் பண்ண, அந்த புக்கை புது அட்டை போடாமல் இதை மட்டும் 2 புதுசாக போட்டுட்டு தற்காலத்தை மட்டும் ஸ்டாலின் அவங்களோட மன்மிகு ஸ்டாலின் அவர்களோட இதை மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் சரிங்களா. பழைய 4 புக்கு ஒன்று உண்டு, அது தெரியும் பார்த்தவங்களுக்கு. அது மட்டும் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி வந்து எல்லாத்துக்கும் எவர் கிரீன் சப்ஜெக்ட்டு. நீங்கள் இப்போ குரூப் பி மீன்ஸ் கூட கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. பாலிட்டி கொஸ்டின் நல்லா பண்ணிட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிலபஸ் பேஸு படித்தவங்க நல்ல மார்க் எடுத்துருவாங்க. அதனால் பாலிட்டி இன்றைக்கி நல்லா பார்த்துடணும், மேக்ஸ் நல்லா பார்த்துடணும். மற்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தா இப்போ யூனிட் 8 இந்த 11 டாப்பிக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவு பார்த்துட்டிங்கனால நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுவும் பாலிட்டி மேக்ஸ் நல்லா பண்ணவங்க கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மற்ற டாப்பிக்கோடு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 டாப்பிக்குமே சரிங்களா. அதனால் பாலிட்டி ப்ரிகரிசிவ் பப்ளிகேஷன் நீங்கள் படிக்கிறது தமிழ் மீடியத்துக்கு படித்தாலும் என்னோட இது சஜஷன் வந்து பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் புக்கு லட்சுமிகாந்த் புக் படிக்கிறது தான் நீங்கள் பெட்ரு. தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, நானும் தமிழ் மீடியம் தான். நான் எப்படி படிப்பேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. நான் வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்லையும் ரீட் பண்ணுவேன், தமிழ்லையும் ரீட் பண்ணுவேன், ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருப்பேன். இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். இது இந்த ரொட்டேட் பண்ணாமல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா புக்கு மாதிரி பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா. நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் போட்டு விடுதேன் எப்படி பிரிண்ட் போட்டு வச்சுருக்கோம்னு. சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த சைடு இங்கிலீஷில் படிக்கல. இப்போ த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபஸ்ட்டு டு த பிகின் வித் த ப்ரியாம்பிள் மெனி கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா ஃபாலோடு திஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் தான் முதலில் முகவரியுடன் தொடங்கியது. இந்தியா உட்பட பல நாடுகள் இந்த நடைமுறையை பின்பற்றின. அப்படி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் படிக்கல, தமிழ் படிக்கல யூஸ் ஆகும். ஏன் சொல்லுதோம்னா இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. லட்சுமி அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுபடி தான் நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கேன். பிரிண்ட் அவுட் போட்டு அதை வச்சு தான் நான் முன்னாடி படிச்சிருக்கேன், இப்பவும் படிக்கேன் சரிங்களா. நான் குரூப் 1 ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி அந்த புக்கு தான் முன்னாடி நான் யாருக்கே படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் தமிழையும் சேர்த்து படிக்கேன். ஏன்னா ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் படு மோசமாக இருக்குது சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு இதை பார்த்து தான் கண்டிப்பாக எடுக்க முடியும்.
அது இல்லாமல் இங்கிலீஷு இப்போ சில வடத்தை வந்து பார்த்தா அந்த ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷில் எழுதி தமிழ் எழுதிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது சரிங்களா, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் லெக்சிங் அந்த புக் படிக்க தான் ரொம்ப ரொம்ப பெட்ரு சரிங்களா. லெக்சிங் அந்த புக்கில் நீங்கள் எல்லாமே இந்த டாபிக் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா இப்போ கடைசி நடந்த ஒரு 4 எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த எக்ஸாமில் எந்த டாபிக் கேட்டிருக்காங்க அந்த டாப்பிக்கை போய் முதல்ல படிச்சிங்கன்னா கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணது அந்த டாபிக் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப சிறந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் சம்மந்தமாக டாபிக் இருக்காங்க. எலெக்ஷன் சம்மந்தமாக நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் நீங்கள் ஏன் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு கீ. அதை எதேமாரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அமைப்புகள் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் அதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அதை சம்மந்தமாக அதை மட்டும் படிக்கணும். ஆக்ட் அதுக்கு கேட்காங்களா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது குழு சம்மந்தமாக கேட்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சிறந்தது சரிங்களா. அதனால் லட்சுமிகாந்த் புக்கு தான் பெஸ்ட்டு. ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். தமிழில் வந்து பார்த்தோன்னா படிக்கலாம். ஆனால் என்னோடய இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வச்சுக்கிடுங்க இதுவும் வாங்கிடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ படிச்சுட்டே இருக்கல இதுதான் உங்களுக்கு மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன் சரிங்களா. தொலைநோக்கு பார்வையில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் ஃபிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இதுவும் யூஸ் ஆகும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சிறந்ததுன்னு சொல்லுவேன் சரிங்களா. ஏன்னா குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் சரிங்களா. நீங்கள் பாய்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். இடஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா நம்ம ஒரு பிசியோ எம்பிசியோ இருந்தோம்னு வச்சுக்கலேன், நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பாய்ஸாக இருந்தோம்னா 4 வாய்ப்பு தான் கிடைக்கும் சரிங்களா. 4 இதில் நம்ம வந்து போஸ்டிங் எடுக்க முடியும். இதே ஒரு பெண்களாக இருந்தாங்கன்னா 8 இடத்துல வந்து பார்த்தோன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் டூவில் வந்து பார்த்தோன்னா விமனும் இருக்கும், பிஹெச்டிஎம்மில் விமன் இருக்கும். அடுத்தலாம் வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து பார்த்தா அதில் 4 அவங்க ஜாதியில் 4ன்னு 8 கேட்டகரியில் வந்து பார்த்தா அவங்க போஸ்டிங் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்தா 4 இதில் தான் எடுக்க முடியும். அதனால் பாய்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியது இருக்குது. அது தெரிஞ்சவங்களும் தெரியும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அதுவும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிறுவனம் சரிங்களா. யூனிட் 9 அதாவது முன்னாடி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிவா புக்கு வாங்கிடுங்க சரிங்களா. அந்த சாரோட புக்கு வாங்கிக்கிட்டு அதில் இருக்க டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாலிசி நோட்ஸு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸு தமிழரசு மேகசின் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா. பாலிசி நோட்ஸு, எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸில் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டுங்கன்னு வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் அது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்க்கணும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க என்ன ஸ்கீம்ஸு, என்ன ஆக்ட் இருக்குது, என்ன கொள்கைகள் இருக்குது, எதுவும் வந்து பார்த்தோன்னா சட்டம் இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம எதுவும் கமிட்டி அந்த ரிலேட்டடாக எதுவும் கமிட்டி போட்டிருக்காங்களா, அது எதுவும் வந்து பார்த்தோன்னா அப்படி சீர்திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாமே அப்படி ஒரு கோரியாக பார்த்துட்டிங்கன்னா அந்த வெப்சைட் ரிலேட்டடாக பார்த்துட்டிங்கன்னா மேலே முடிஞ்சு போச்சு. பாலிசி நோட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் பாலிசி நோட்ஸ் பார்த்துணும். இப்போ வந்து பார்த்தா தமிழ்ஸ் மேக்ஸின் வந்து பார்த்தா நம்ம ஒரு 5 வருஷம் மேக்ஸின் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. அது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வீடியோ போட்டு தான் அப்டேட் பண்ணேன். உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. அதுக்கு போக நான் என்னெல்லாம் வச்சுருக்கோம்னா குரூப் 1க்குன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும் சரிங்களா. நம்ம யோஜனா வந்து பார்த்தா மேக்ஸின் வந்து பார்த்தீங்கன்னா குருஷேத்ரா மேக்ஸின்லாம் நான் வந்து ஒரு 10 வருஷம் 8 வருஷம் மேக்ஸின் வச்சுருக்கேன். குருஷேத்ரா யோஜனா மேக்ஸின்லாம் ஏன்னா நான் ப்ரிப்பரேஷன் போடுறதுனால குரூப் 1 ப்ரிப்பரேஷன் போடுறதுனால எல்லாத்தையும் நான் சேகரித்து வச்சுருக்கேன் சரிங்களா. டெலிகிராமில் வச்சுருக்கேன். ஸோ எக்கனாமிக் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக 2 வருஷம் கடைசியாக விட்டுருக்காங்க. அது 2 வருஷத்துலையும் கேள்வி வந்துட்டு தான் இருக்குது கடைசி எக்ஸாம்லாம். பட்ஜெட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வருஷம் பட்ஜெட் படிக்கணும், அதுக்கு முந்தின வருஷம் பட்ஜெட்டும் படிக்கிறது சிறந்தது. ஏன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க சரிங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் ஆல் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் படிக்கிறது சிறந்தது. இது ஸ்கூல் புக்கில் அங்கங்கே கொஞ்சம் கவர் ஆகும். அதுபோக நான் சொன்னதெல்லாம் படிச்சிங்கன்னா சிறந்தது. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் நம்ம வீடியோ நம்ம இதில் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அதாவது சில புக் ப்ரூஃப் வரும். புக் ப்ரூஃப்னா இப்படி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் காமிச்சிட்டு அது எப்படி படிக்கணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். இப்போ என்னென்னா நீங்கள் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th 12th எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ வந்து பார்த்தா 5 இயர் பிளான் இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 இயர் பிளானில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். அப்படி திரும்ப ஒரு இடத்துல ஒரு சில 5 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 இயர் பிளானில் இந்த இதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கூட கேட்பாங்க, மைனூட்டாக உள்ளே போயிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா போடலாம் பிரச்சனை வராது. எல்லோரும் போட வேண்டிய கொஸ்டினை போடாமல் விட்டால் தான் நம்மளுக்கு சிக்கலாகிடும். அதனால் வந்து பார்த்தோன்னா இது எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கொடுத்த டாப்பிக்கை மட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை சர்ச் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக நெட்டில் என்ன கிடைக்கும், அது ரிலேட்டடாக வெப்சைட்டில் என்ன வருது அந்த அதை மட்டும் டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ எப்படின்னா இப்போ திட்டக்குழுன்னு வச்சுக்கோங்களேன். திட்டக்குழு பற்றி ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அதை படிச்சுட்டு திட்டக்குழு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போட்டு என்ன வருதோ அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் திட்டக்குழு சம்மந்தமாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் இருக்கோ அது சம்மந்தமாக நெட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்து அது சம்மந்தமாக இருக்க ஒரு 10 டேட்டா எடுத்து தெரிஞ்சுக்கிட்டே போதும். அது மாதிரி நிதி ஆணையம், இந்திய ரிசர்வ் வங்கி சரிங்களா. இப்போ இந்திய ரிசர்வ் வங்கிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஏதாவது சட்டம் இருக்கா, ஸ்கீம்ஸ் எதுவும் வச்சுருக்காங்களா, எதுவும்
இண்டிசஸ் வெளியீடு என்னென்ன வெளியிடுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நிதி சம்மந்தமாக அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் டி மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் சம்மந்தமாக ஒரு ஏதோ இண்டெக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து ரிசர்வ் வங்கியில் வெப்சைட்டில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும். அதான் அப்படி மக்கப் பண்ணால் அது நான் இம்பார்ட்டன்ட் சொல்லலை. அந்த இப்போ என்ன ட்ரெண்டில் போகுது, என்ன டாபிக், அதாவது பாலிட்டிலே நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அதில் என்ன டாப்பிக்கில் போகிறாங்க, அந்த டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் டாப்பிக்லாம் தேவைப்படும். தமிழ்நாடு வளர்ச்சிலாம் அந்த டாப்பிக்கில் தான் பிடிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிலேட்டட் நான் உங்களுக்கு சொல்லிச்சிங்களா, இந்த டாபிக் மட்டும் நீங்கள் வெளியே படிங்க, மற்ற டாப்பிக்லாம் வெளியே போய் படிக்காதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியில் யூனிட் 6 நீங்கள் போய் படிக்கணும். பாலிட்டி வெளியே கண்டிப்பாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். யூனிட் 9 எக்கனாமிக்ஸில் படிக்கிறது யூஸ் ஆகும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன ஆகும், நீங்கள் குரூப் 1 படித்தாலும் இங்கே அப்படியே வந்து பார்த்தா உங்களுக்கு 40 கொஸ்டின் வரும். பாலிட்டியில் அப்படி 40 கொஸ்டின் வரும். யூனிட் 9 எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தோன்னா 50 கொஸ்டின் வரும். ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மில் வந்து பார்த்தா உங்களுக்கு 25 கொஸ்டின் வரும். இதில் வந்து பார்த்தா ஒரு 10 கொஸ்டின் வரும். இதில் ஒரு 10 கொஸ்டின் வரும். மேக்ஸில் வந்து பார்த்தா 25 கொஸ்டின் வரும். சரிங்களா? அது அப்படியே வந்து பார்த்தா 200 கொஸ்டின் வந்துடும். ஸோ வந்து பார்த்தோன்னா இதுவும் நீங்கள் அங்கே படித்தாலும் இதே டாப்பிக்கை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. இது என்ன யூனிட் 6 பாலிட்டி, யூனிட் 9 எக்கனாமிக்ஸ், இந்த டாப்பிக்கு தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது அது போய் நம்ம மேக்ஸு பார்த்தீங்கனாலே நல்ல ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அதுக்குன்னு ஹிஸ்ட்ரி ஐயனும் பார்க்காம கூடாது. ஜாகிரஃபி நீங்கள் எக்கனாமிக்ஸு சயின்ஸ்லாம் வந்து பார்த்தா எல்லா டாப்பிக்கும் லேசிஸாக பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில் கொஞ்சம் முக்கியமான லெசன், ஸ்கூல் புக் லெசனு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸில், அதாவது சிலபஸ் பேஸில் கொஞ்சம் நம்ம பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? அதனால் குரூப் 4 ப்ரிப்பரேஷன் படிக்கணும். நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு இதுதான். ஓல்டு ஸ்டூடெண்ட் என்ன சார் பண்ணணும், இது ஒரு கேள்வி. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பொதுத்தமிழ் எப்படி ப்ரிப்பேர் ஆகும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஏன்னா பொதுத்தமிழ் இதோட சொன்னோம்னா நம்ம ரொம்ப டைம் லாங் ஆகிரும். பொதுத்தமிழ் வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் வச்சு எதை வச்சு சொல்கிறோம்னா உங்களுக்கு இருக்கலாம். இந்த கொஸ்டினை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினில் சொல்லுபொருள் எத்தனை கொஸ்டின், இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஒளி வேறுபாடு வந்து பார்த்தோன்னா இப்போ கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஒளி வேறுபாடு. சரிங்களா? இப்போ குரூப் 4ல் அந்த 4 கொஸ்டின் நம்ம எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து சொல்பொருள் இப்படி எல்லா டாப்பிக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எது சொல்லு எல்லாமே சொல்லி தான் உங்களுக்கு புரியும். அதனால் நம்ம பொதுத்தமிழுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பாருங்கள். அதுதான் உங்களுக்கு எது சொல்லணும் எது சொல்லு ரிலேட்டடாக இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணியிருக்கலாம், எப்படி சரியாக விடை அளித்திருக்கலாம்னு சொல்கிறேன். சரிங்களா? ஒளி வேறுபாடுனா ஒளி வேறுபாடு 4 கொஸ்டின். இருபொருள் குறிக்கும் சொல்லுன்னு கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ கணம்னா இந்த இதுக்கு நீங்கள் ஒளி வேறுபாடு படித்தாலே போட்டிருக்கலாம். அதில் இருபொருள் குறிக்கும் சொல்லுனா இது ஸ்கூல் புக் படித்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒளி வேறுபாடு தான். ஒளி வேறுபாடு அப்படி இருக்குது. நாம் கொடுத்த பிடிஎஃப்பில் கருத்து கிராய், கோரல் கிராய் கிராய், கருத்து கருத்து, உரையல் உரையல் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அது தனியாக உங்களுக்கு வீடியோ தரேன். இப்போ இந்த குதிர்தல் இணையான வேர்ச்சொல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாரும் போடக்கூடாதுன்னு எடுத்த கேள்வி. சரிங்களா? இது இன்னொரு டாப்பிக்கில் இருந்து எடுத்தது, இதில் எடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இந்த ஆன்சர் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கேள்வி மாறி இருக்கும். சரிங்களா? இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை எடுத்துகிட்டு உங்களோட எந்தெந்த கொஸ்டின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக் தவறாக விடை அளித்தீங்களோ அதை வந்து பார்த்தா நோட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு அந்த டாப்பிக்கு தினமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது மேக்ஸில் எனக்கு இது சில பேர் என்ன எல்லாம் நல்லா படிப்போம். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10 தான் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மார்க், அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பாலிட்டி நல்லா பண்ணாமல் இருந்திருப்பீங்க ஒன்று, இல்லைனா வந்து மேக்ஸ் நல்லா பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அது தமிழ் நல்லா பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இந்த 3மே நல்லா பண்ணேன் ஆனால் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு யாராவது ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். யாருமே அப்படி இருக்க மாட்டேங்க. இந்த 3 சப்ஜெக்ட் நல்லா படித்தவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்க. மற்ற சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்கோர் வந்து கிடச்சிரும். இந்த 3 இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணது ஏரியா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதை 3ல் ஏதாவது நீங்கள் ஒன்று வந்து பார்த்தா குறைய பண்ணியிருப்பீங்க. அதனால தான் இதுவும் தமிழ் தடவை வந்து பார்த்தா எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு 75 அந்த 80 எடுத்துகிட்டு நீங்கள் மேக்ஸும் நீங்கள் பாலிட்டி நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போயிருப்பீங்க. நல்லா வந்து நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதான் தெரியும். ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்துகிட்டு என்ன டாபிக் தப்பு பண்ணுவோம், என்ன டாபிக் வந்து சரியாக என்ன பண்ணீங்க பாருங்கள். தப்பு பண்ண டாப்பிக்கெல்லாம் நோட் பண்ணி எழுதுங்க கையால். எழுதிட்டு அந்த டாப்பிக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கனாலே போதும். யார் தன்னுடைய தப்பை வந்து பார்த்தோன்னா சரி பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க. ஸோ அதுதான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்து இதுதான்
நீங்கள் எவ்வளோ டாபிக் படிக்கணும்னு முக்கியம் இல்லை, அதை ரிவிஷன் பண்ணிகிட்டே படிக்கணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் எப்படி படிக்கணும் ஒரு சீரிஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ்னு நான் கொண்டு வரேன் சரிங்களா. இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன், இது கடைசி நடந்த இப்போ 7ஆம் தேதி 3ஆம் மாதம் நடந்த எக்ஸாம் வச்சுக்கலாம். மொத்தம் 79 எக்ஸாமு 2000 அந்த சிலபஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் 79 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 79 கொஸ்டினும் இருக்குது நம்மகிட்ட. அதுக்கப்புறம் இந்த டாபிக் வைஸ் யாருக்கு கொஸ்டின் வந்து வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லுறேன் சரிங்களா. அந்த விஸ்டம் அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த டெலிகிராமில் ஏதோ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் டாபிக் வைஸ் ஒரு வச்சுருக்காங்க, அவங்க இருக்குது. ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சியில் வந்து யூனிட் வைஸில் இருக்கும். இதுமாரிலாம் இருக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டின் எங்கே நீங்கள் பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணலாம், அதான் நான் அது தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. அதுபடி நீங்கள் படித்தாலே போதும் சரிங்களா. இப்போ பாருங்கள், அந்த எஸ்டிஜி கோட் 2023-24 படி எப்படின்னு கேட்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தா ஒட்டுமொத்த மதிப்பெண் தமிழ்நாடு வந்து பார்த்தா 76ன்னு இருக்குது. இது போன தடவை ஒரு எக்ஸாமில், அதாவது ஒரு போன எக்ஸாமு இதுக்கு முன்னாடி நடந்தது இந்த 78வது எக்ஸாம் சரிங்களா. அதாவது 1ஆவது மாதமோ 12ஆம் மாதம் நடந்த எக்ஸாம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எஸ்டிஜி சம்மந்தமாக போன தடவையோட இந்த தடவை எத்தனை புள்ளிகள் வேறுபாடு கூட இருக்குது இப்படி கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதாவது போன எஸ்டிஜிக்கு இந்த எஸ்டிஜிக்கு நம்ம எவ்வளோ வந்து பார்த்தா பாயிண்ட் வந்து கூட இருக்கும், எவ்வளோ புள்ளிகள் கூட இருக்கும், இந்தியாவை விட நம்ம எதில் முன்னணியில் இருக்கோம், இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அப்போ அது வந்து திரும்ப அந்த ஏரியாவே போகிறாங்க. அப்போ எஸ்டிஜி கோல் ரிலேட்டடாக அதுக்கு முன்னாடி எப்படி கேட்டுதாங்க குரூப் 4ல். இப்போ ஃபஸ்ட்டு எஸ்டிஜி வந்து பார்த்தீங்கன்னா கோல் 1 என்னது, 3 என்ன, 4 என்ன, 5 என்னன்னு கேட்பாங்க. அப்போ அந்த எஸ்டிஜி கோல் சம்மந்தமாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சிறந்தது. இதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் தவிர இது அப்படி மக்கப் பண்ணது வந்து பார்த்தா எதுக்கும் யூஸ் ஆகாது. புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கொடுப்போம் வீடியோ, அப்போ உங்களுக்கு புரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக கவனத்தோடு படிக்கணும். இப்போ எலெக்ஷன் டைம் வேறு. எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தா பரபரப்பாக போகும். இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே தான் பரபரப்பாக இருக்கணும், படிக்கிறதுலையும் பரபரப்பாக இருக்கணும். எலெக்ஷனில் வந்து பார்த்தா விஜய் ஜெயிப்பாரா, ஸ்டாலின் ஜெயிப்பாரா, எடப்பாடி ஐயா ஜெயிப்பாரா அப்படின்னு 3 பேர் ஐயா எந்த ஐயா ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கதை ஐயோவா போயிடும். அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க பரபரப்பாக இருக்கட்டும், நீங்கள் இதில் பரபரப்பாக இருங்க. ஓட்டு போடுற நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுட்டு சத்தக்கடாமல் இருங்க. யார் வந்தாலும் நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு ஓட்டு போடுங்க. யார் உங்களுக்கு நம்மளை முன்னேற்றுவாங்கன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டோம். அதை விட்டுட்டு இல்லைன்னா விட்டிங்கன்னா இதில் 1.5 மாதம் டக்குன்னு போயிடும் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தா டைம் வந்து பார்த்தா அதில் கொஞ்சம் அதை 1 மாதத்துக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அப்படி இப்படி போயிடும். லாஸ்ட் வந்து படிக்க முடியாது, இப்போயே படிக்கணும் சரிங்களா. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது, இது ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தா நம்மளுக்கு டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் அந்த கார்டு அதெல்லாம் இருக்குது. ட்ரைனிங் லைசன்ஸ் வச்சு அப்படிலாம் இருக்குது சரிங்களா. அது டீட்டெயிலாக தனியாக பார்த்துக்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே அதுதான் 10th படிச்சுக்கணும் மினிமம். அது சில இதுக்கு வந்து பார்த்தா சிஓ இது படிச்சுக்கணும் சரிங்களா. அது சில இதுக்கு தான் இருக்கும். ஏஜ் லிமிட்டுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா. அதனால் இதுதான். ஸோ வந்து பார்த்தா நீங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா முடியும். ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ இந்த ஸ்கூல் புக்ஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பை பண்ணலாம்னா நம்ம சில புக் சென்டரில் வந்து இப்போலாம் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் சென்டர் ஒரு புக்கு இருக்குது. அங்கே வந்து பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தா எந்தெந்த வெப்சைட்லேயோ அந்தந்த புக்கு வந்து பார்த்தா அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இது வாங்கிக்கலாம் சரிங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்தெந்த இது டாபிக் வைஸ் வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் சரிங்களா. சிலபஸ்லாம் நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிவிடுதேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு தக்கன நம்ம சரியான வழிகாட்டத்தோடு ஒரு தமிழ்லேயும் வந்து பார்த்தா ஒரு பேட்ச் வேணாலும் போட்டு கொண்டு போவோம். ஜிஎஸ்சில் ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிலேட்டடாக நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் கொண்டு போகிறோம். ஏன்னா அது ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன், அதுக்கப்புறம் உங்களோட அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுங்கிறது வந்து பார்த்தா எவ்வளோ வரும்னு பாருங்கள் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டை வந்து பார்த்தா அதிகமாக போயிடக்கூடாது. எந்த சப்ஜெக்ட்டுமே ஒரு அளவுக்கு மீறி போயிடக்கூடாது. ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் டச் பண்ணிட்டு போனாலே நல்ல மார்க் எடுக்கலாம். இப்போ பாலிட்டி வந்து பார்த்தோன்னா லெக்சிங் அந்த புக்கு படிக்கிங்கன்னா அதையும் தாண்டியும் சில கொஸ்டின்லாம் வரும். அப்போ அதெல்லாம் நம்ம கை மீறி போயிட்டுன்னா அதெல்லாம் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம தொட்டுருக்கணும். இப்போ இந்த யூனிட் 6 பாலிட்டி, யூனிட் 9 எக்கனாமிக்ஸ் நீங்கள் படித்தாலுமே ஹிஸ்ட்ரி இன்னும் ஓரளவு படிச்சுட்டு போகணும். ஜாகிரஃபி ஓரளவு படிச்சுட்டு போகணும். சயின்ஸு ஓரளவு படிச்சுட்டு போகணும். படிக்காமல் போகக்கூடாது எதுவுமே சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் பார்க்கணும் கண்டிப்பாக சரிங்களா. ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு இதே இருக்குது. எப்படி படிக்கலாம்னா இப்படி படிக்கலாம் ஸ்கீம்ஸு சரிங்களா. மத்திய மாநில அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள், அதுக்கப்புறம் ஆக்ட், பாலிசிஸ், ஏதாவது பாலிசி, இண்டெக்ஸு, பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே எல்லாம் அதான் அரசு நிறுவனம் சம்மந்தமாக என்னென்ன அரசு நிறுவனங்கள் இருக்குதுன்னு வெப்சைட்டில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிலேட்டடாக அது எங்கே ப்ரூஃபு அந்த வெப்சைட்டில் இருக்குது, அந்த வெப்சைட் எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுறேன் சரிங்களா. நம்ம வந்து வீடியோவே போடும் சரிங்களா. ஸோ இதுதான் அடுத்த வீடியோவில் பொதுத்தமிழ் எப்படி படிக்கணும்னு போடுறேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸு அதில் வேட் ஸ்டடி இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட ஆரம்பிச்சிடும். தமிழும் வீடியோ போட ஆரம்பிச்சிங்களா. அடுத்தடுத்து வீடியோ தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அதனால் குரூப் 4 படிக்கிறவங்க கண்டிப்பாக இப்போயும் விழிப்புணர்வுடன் படித்தா தான்
உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி தான் நிச்சயம். கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஆசை மட்டும் இருந்தால் போதாது. முயற்சி வந்து பார்த்தா அதிதீவிரமாக இருக்கணும். முயற்சி தான் கண்டிப்பாக என்றைக்குமே முயற்சி, முயற்சி, முயற்சி தான் சரிங்களா. முயற்சி இருக்கவன் தான் வெல்ல முடியும். முயற்சி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.